ரசகுல்லா குட்டி, எதுக்கு நான் பொறாமப்படுறாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் தூரத்தில் இருக்கும் போதே பொறாமன்னா, அப்போ நேராக இருக்கிற வீட்டுக்கு வந்துட்டு போகிறவங்களுக்கு எவ்வளோ பொறாம இருக்கும் இல்லையா? சரி, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும் இல்லையாண்ணா? அவங்களால கத்தி குத்து வாங்கி உங்களுக்கு ஏதாவது ரத்த காயம் ஆயிருக்கும்ல. ரஹ்மான் அண்ணா ஜெசிமா தங்கச்சி. ஜெசிமாவா? அவங்க எந்த ஊர்? ரஹ்மான் அண்ணா அவங்க பெரிய சேனல். ஓகே ஓகே. வசா பொறாமை பிடிச்சி வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. ம் இல்லை வசா, ஒரு பொறாமைப்படுறவங்க அவங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க, அவங்கள சுற்றி இருக்கிறவங்களையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க கிட்டேருந்து நம்ம விலகி வந்தோன்னா தான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவங்கள நம்ம திருத்த முடியாது, திருத்துறதும் நம்ம வேலை கிடையாது, நமக்கு இருக்க 1008 வேலை. அவங்களா திருந்தி வருவாங்க ஒரு நாள். ரஹ்மான் அண்ணா யாருக்காச்சும் ஒன்றுன்னா விட்டுட்டு வந்துடுவேன், அவங்களுக்கு ஒன்றுன்னா வெட்டிட்டு வந்துடுவேன். யாருக்கு? ஓ அப்படியா? ஜெசிமா தங்கச்சி எந்த ஊர்? வசாமா அதுதான் அம்மா சொல்கிறேன். பொறாமை பிடிச்சி வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. பொறாமை இருந்தாலே அந்த லைஃப்பை அவங்களால திருப்தியாக வாழவே முடியாது. எதுக்கு பொறாமைப்படணும்? என்ன எதுக்கு தான் பொறாமைப்படுவாங்களோ தெரியல. அவங்கவுங்க உழைக்கிறாங்க, அவங்கவுங்க சாப்பிட்றாங்க, அவங்கவுங்க கஷ்டப்படுறாங்க. யாரும் யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்கறது கிடையாது. இதில் எதுக்கு பொறாமை வரப்போகுது? ரஹ்மான் அண்ணா, நாங்கள் தானே உங்களுக்கு முதல் 3 தங்கச்சி, அவங்கள தலையில் வச்சு தூக்கி கொண்டாடுறீங்க அப்படின்னு சண்டை போடுவாங்களா? ஓகே ஓகே. இப்போ நாங்களும் சண்டை போடுவோம்ல, என்ன பண்ண போகிறீங்க? வசா, இவர் என் படத்தில் டயலாக் பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. என்ன படம்? இந்த டயலாகா? யாருக்காச்சும் ஒன்றுன்னா விட்டுட்டு வந்துடுவேன், அவங்களுக்கு ஒன்றுன்னா வெட்டிட்டு வந்துடுவேன், அப்படி சொல்கிறதா அந்த டயலாகா? ஏன்னா என்ன பண்ணனா அது அந்த டயலாகு? ரஹ்மான்னா சென்னை அவங்க. ஓகேண்ணா. குட்டி பிள்ளை எங்கே போன? தாங்க குட்டிமா, பட்டர்ஃப்ளை ஒடியா தங்கம், எங்கே போயிட்ட? தூக்கம் வந்துச்சு அவனுக்கு? அரியல் அண்டி வா, ஓடியா ஓடியா. எங்கே காணும்? வசா ஆமாம்மா, என்ன படம் தெரியல, இந்த கூட்டம்னு வந்துச்சு. அந்த தங்க குட்டி வந்துட்டிங்களாடி? தங்க குட்டிமா, வைர குட்டிமா. எப்படி நான் இவ்வளோ தங்கச்சியை வச்சுட்டு மேனேஜ் பண்ணுறீங்க? எங்கள் அண்ணியாவது சரின்னு சொல்லிடுவாங்க போல். இந்த அக்கா தங்கச்சி தொல்லை தாங்க முடியல போங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாரும் சேர்ந்து அண்ணன்மார்கிட்ட ஒன்றா இருக்க வேண்டியது தானே? ஏன் எங்கள் கூட தான் பேசணும், உங்கள் கூட தான் பேசணுன் இருக்கா? எல்லாரும் தானே அண்ணனுக்கு முக்கியம். இதா குடி. அட குட்டி பயலே, ஏன் வேணாமா? ஒரு நாள் எங்கள் அண்ணிகிட்ட சொல்கிறேன், சோழி முடிஞ்சு போச்சு. அண்ணி, அந்த 3 தங்கச்சியும் எங்கள் அண்ணனை என்கிட்ட பேச விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. சாப்பிட்டு முடிஞ்சு போச்சா? ரமன் அண்ணா இருக்கீங்களா? வசா இருக்கீங்களா?